12ஆம் வகுப்பு மாணவர்களுக்காக பி தொகுதி தனிமங்கள்ல முக்கியமான வினாக்களை பார்த்துட்டு வரோம். 3 பகுதிகள் ஏற்கனவே பார்த்துட்டோம். இது 4வது பகுதி. 21வது வினா, ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் பொட்டாஷ் ஆலம். பொட்டாஷ் ஆலம்னா என்ன? அது ஒரு இரட்டை உப்பு. இரட்டை உப்புடைய இரட்டை உப்புனா என்ன? 2 எளிய உப்புக்கள் ஒரு சமப்படுத்தப்பட்ட அந்த ஸ்டாக்கியோமெட்ரிக் போர்ஷன்ல இருக்கும். சரி, அதனுடைய வாய்ப்பாடு இங்க இரட்டை உப்பு K2SO4.Al2SO4 thrice.24H2 இருக்கு. அப்போ இதை வெப்பப்படுத்தும் போது என்ன நிகழுது? அதான் கேள்வி. இது போல போராக்ஸ் வெப்பப்படுத்தினா என்ன, போரிக் அமிலம் வெப்பப்படுத்தினா என்னன்னு இந்த பாடத்திலே நம்ம வேற இடத்துல பார்த்துருக்கோம். அப்போ இதையும் பாருங்க. வாட் இஸ் பர்ன்ட் ஆலம்னு கொஸ்டின் நமக்கு கேட்கலாம். வாட் இஸ் பர்ன்ட் ஆலம்? எரிக்கப்பட்ட பொட்டாஷ்னா என்ன? அங்க ப்ளூ கலர்ல கொடுத்துருக்கான் பர்ன்ட் ஆலம். இந்த பொட்டாஷ் படிகாரத்தை 475 கெல்வின் வெப்பநிலையில வெப்பப்படுத்தும் போது இதுல 24 நீர் மூலக்கூறுகள் உள்ளன. அந்த 24 நீர் மூலக்கூறுகள் பிரிந்து சென்று விடும். அப்ப இந்த ஈக்குவேஷன் எடுத்து ஒரு பெரிய விஷயம் இல்லை. உங்களுக்கு ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட ஈஸியா எழுதலாம். ஏன்னா பொட்டாஷ் படிகாரத்துடைய வாய்ப்பாடு என்னது? K2SO4.Al2SO4 thrice.24H2O. அதை வெப்பப்படுத்தினா அதுல இருக்கிற 24 நீர் மூலக்கூறு பிரிஞ்சு போயிடும். பிரிஞ்சு போயிடணும்னு பிரிச்சு எழுது, இடையில கூட்டல் போட்டுடாலும் தான். இங்க வந்து டாட் போட்டு எழுதியிருக்கணும். ஏன்னா இரட்டை உப்புனும் போது K2SO4.Al2SO4 thrice.24H2O. இதை 475 கெல்வின் வெப்பப்படுத்தினா அந்த படிக நீர் மூலக்கூறு இழந்துடும். அந்த நீர் மூலக்கூறுகளை இழக்கும் போது அது ஸ்வெல்லப் ஆகும். இதை உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக நான் என்ன சொல்லுவேன்னா, இந்த ஜவ்வரிசிய எண்ணெயில போட்டு வறுப்பாங்க, பார்த்துருப்பீங்க. என்ன ஆகும்? உப்பி நிலைய வரும், அப்படியே சொல்லப்பாகும். இந்த சோளப்பொரிய வறுக்கத்து, மக்காச்சோள பொரிய வறுக்கத்து, பாப்கார்ன் பார்த்துருப்பீங்க, அப்படி சொல்லப்பாகும், பெருசாகி வரும் உப்பி. அது போல இது சொல்லப்பாகும். நீர் மூலக்கூறுகள் இழக்கும் போது அந்த அதை தான் நம்ம வந்து என்னன்னா எரிக்கப்பட்ட பொட்டாஷ் அப்படின்னு சொல்லுவோம். டு லாசஸ் வாட்டர் ஆஃப் கிறிஸ்டலைசேஷன் டு ஃபார்ம் பர்ன்ட் ஆலம் அப்படின்ட்டு. சரி, ஃபர்தர் ரீட் பண்ணா என்ன ஆகும்? மேற்கொண்டு அப்படின்னா அது சிதைவடைந்து K2SO4 கிடைக்குது. அலுமினியம் சல்பேட் தான் சிதையுது. அது என்னவானா அலுமினா உனக்கு நல்லா தெரியும், ஃபார்முலா Al2O3 கூட சல்பர் ட்ரை ஆக்சைடு வெளியேறுகிறது. சரி, அடுத்தது இந்த பொட்டாஷ் ஆலத்துடைய பயன் என்ன? மிக முக்கியமான பயன் ஏற்கனவே இந்த பொட்டாஷ் படிகாரத்துடைய அறிமுகத்திலே சொல்லிட்டேன். வீட்டுல டிஸ்டிகல்லாம் வச்சிருக்காங்க, அதுக்காக டிஸ்டிகல்னு எழுதிடாதீங்க. சிலர் படிகார மாலை போட்டுட்டு இருப்பாங்க உடம்பு ரொம்ப சூடா இருக்குன்னா. ஏன்னா இதுல பொட்டாஷ் படிகாரத்துல 24 நீர் மூலக்கூறு இருக்கிறதுனால. சரி, இருக்கட்டும். இதை வந்து தொட்டில போட்டிருப்பாங்க நீரை சுத்தப்படுத்துறதுக்குன்னு. அப்போ டு பியூரிஃபை வாட்டர், பியூரிஃபிகேஷன் ஆஃப் வாட்டர்ல இது ஃபர்ஸ்ட். அடுத்தது அரெஸ்ட் ப்ளீடிங், 3rd பாயிண்ட்ல இருக்கு பாருங்க. யூஸ்ட் as a ஸ்டிப்பிக் ஏஜென்ட் டு அரெஸ்ட் ப்ளீடிங். டு அரெஸ்ட் ப்ளீடிங் எழுதினாவே போதும். அடுத்ததா இண்டஸ்ட்ரியலெல்லாம் யூஸ் ஆகுது. எங்க? டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது, லெதர் இண்டஸ்ட்ரியில் யூஸ் ஆகுது. அப்போ யூஸ்ட் இன் டையிங் அண்ட் லெதர் டேனிங். அடுத்ததா வாட்டர் ப்ரூஃபிங் டெக்ஸ்டைல்ஸ்லையும் யூஸ் ஆகுது. ஸோ யூசஸ் எழுதிடலாம். சரி, அடுத்து போயிடலாம். இப்போ 13th குரூப் முடிஞ்சு 14th குரூப்புக்கு போகிறோம். 14th குரூப்ல யார் இருக்காங்க? ஃபர்ஸ்ட் கார்பன் இருக்காங்க. அப்போ கார்பனுடைய ஒரு பண்பு என்னன்னா, கணக்கற்ற லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான கரிம சேர்மங்களை ஏற்படுத்துது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி கஷ்டமா இருக்கிறதுக்கு அதனுடைய ஸ்ட்ரக்சர், நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் வந்து நிறைய இருக்கு, அது ஈக்குவேஷன்ஸும் நிறைய இருக்கு. அப்படின்றது தான் மாணவர்கள் நிலையில கஷ்டப்படுறீங்க, புரியுது? இப்போ வாட் இஸ் கேட்டினேஷன்? ஏன் அப்படி கரிம சேர்மங்களை உருவாக்குது கார்பன்? ஏன் அதை போல நீண்ட நிறைய மூலக்கூறுகளை உருவாக்குது? அதுக்கு முக்கிய காரணம் இந்த கேட்டினேஷன் அப்படின்ற ஒரு பண்பு. சங்கிலி தொடராக்கம் அப்படின்ற ஒரு பண்பு. அப்போ சங்கிலி தொடராக்கம்னா என்ன?
சங்கிலி தொடராக்கத்துக்கு நிபந்தனை என்ன? வாட் இஸ் கேட்டினேஷன்? ரைட் நெசசரி கண்டிஷன்ஸ் ஃபார் கேட்டினேஷன். ஒரு முக்கியமான கொஷின், புக் பேக் கொஷின். இப்போ வாட் இஸ் கேட்டினேஷன்னா அங்கே எப்படி ஒன்றும் இருக்கலாம், அது லீனியராக இருக்கலாம், இல்லை சைக்கிளிக்காக இருக்கலாம், அதாவது ஓப்பன் செயின் ஆர் க்ளோஸ் செயினில் இருக்கட்டும், பிரான்ச் இருக்கட்டும். வாட் இஸ் கேட்டினேஷன்? Catenation is an ability of an element to form chain of atoms. ஒரு தனிமத்தின் அணு சங்கிலி உருவாக்கும் திறன். அவ்வளவுதான், ஒரே ஒரு லைன். ஒரு தனிமம் இருக்கு, அந்த தனிமம் சங்கிலி உருவாக்கக்கூடிய திறன். Ability of an element to form chain of atoms. சரி, இதுக்கு இப்போ நான் ஒரு மனித சங்கிலியை உருவாக்கணும் அப்படின்னா, மனிதர்கள் எல்லாம் நீளமாக அதாவது சங்கிலியை உருவாக்கணும். அப்போ எல்லாரும் கை கோத்துங்க, வரிசையா கை கோத்துங்க நீளமா. அப்ப நான் என்னுடைய இணைத்தரன் 2, ஏன்னா இணைத்தரன் 2 அப்படின்னு சொன்னா நான் வலதுபுறமா ஒருத்தரா கூட பிணைப்புல ஏற்படுவேன், இல்ல இடதுபுறமா ஒருத்தரா கூட பிணைப்புல ஏற்படுவேன். 2 பேரா கூட கை கோத்துக்குவேன். எனக்கு ரெண்டு பக்கம் பிடிக்கிறதுக்கு இணைத்தரன் 2 இருக்கு. அப்போ மினிமம் ஒரு சங்கிலி தொடரை உருவாக்கணும்னா இணைத்தரன் 2 அல்லது இதற்கு மேல இருக்கணும் அப்படின்ட்டு. அப்போ வேலன்சி ஷுட் பி கிரேட்டர் தேன் 2 ஆர், அதாவது கிரேட்டர் தேன் 2 ஆர் மோர், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. மினிமம் 2 இருக்கணும், அதை 2 மேலேயும் இருக்கலாம். கார்பனுக்கு இணைத்தரன் என்னது? 4. வேலன்சி ஆஃப் கார்பன் இஸ் 4. அப்போ அதனால தான் அது ஃபார்ம் பண்ணுது. அப்போ கண்டிஷன் என்னது? நம்பர் 1, வேலன்சி ஷுட் பி கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 2. சரி, அது என்ன செய்யணும்? அந்த தனிமத்தா கூட சுயப்பிணைப்பை ஏற்படுத்தணும். அப்போ அதுதான் சுயப்பிணைப்புன்றது பாண்ட் வித் இட் செல்ஃப் ஷுட் ஹாவ் த எபிலிட்டி டு ஃபார்ம் பாண்ட் வித் இட் செல்ஃப் அப்படின்றது ரெண்டாவது பாயிண்ட். சுயப்பிணைப்பை உருவாக்கணும். மனித சங்கிலி உருவாக்கணும்னா எல்லாரும் வாலண்டரியா டக்குன்னு உடனடியா கை கோத்துக்கிட்டு போராட்டத்துக்கு ரெடி ஆகணும். அது மாதிரி தான் அந்த பாண்ட் எப்படி இருக்கணும்? போலீஸ் வந்தா கூட போராட்டம் ஈடுபட்ட ஸ்ட்ராங்கா நிக்கணும், எதிர்த்து ஒரு தப்பு நடக்குதுன்னா அப்படின்ற மாதிரி. அப்போ ஷுட் பி ஸ்ட்ராங், செல் பாண்ட் மஸ்ட் பி ஸ்ட்ராங் அப்படின்றது. அடுத்தது மந்தத்தன்மை கொண்டதா இருக்கணும். அங்க குறிக்கோள் நோக்கம் தான், அங்க வேற எதுவா கூட வினை புரிஞ்சு வேற எதுவும் இருக்கக்கூடாது, வினை புரியக்கூடாது. மற்றவர்களா கூட அந்த நேரத்துல வேற எதுலயும் ஈடுபடக்கூடாது. ஒருத்தர் திடீர்னு பிரிஞ்சு போயிட்டா என்ன ஆகும்? அப்போ அங்கங்க பிளவு ஏற்பட்டுடும் அல்லவா? அப்படி இருக்கக்கூடாது. அப்போ அந்த மூலக்கூறு எங்கேயாவது ஒரு இருக்கிற அணுக்கள் மந்தத்தன்மை கொண்டதா இருக்கணும். எல்லாமே மந்தத்தன்மை கொண்டதா இருக்குன்னா கைனட்டிக் இனட்னஸ் இருக்கணும். கேட்டனேட்டட் காம்பவுண்ட் ஷுட் பி கைனட்டிக் இனட் அப்படின்னா என்ன? மந்தத்தன்மை கொண்டதா இருக்கணும் அப்படின்னு. இந்த 4 பாயிண்ட்ல 3 பாயிண்ட் எழுதினா கூட ஓகே. இது ரெண்டும் சேர்ந்து ஒரு 5 மார்க் கொஸ்டினா கூட வரலாம். வாட் இஸ் கேட்டனேஷன்? ரைட் கண்டிஷன் ஃபார் கேட்டனேஷன் யூசிங் கார்பன் அப்படின்ற மாதிரி. கார்பனை பயன்படுத்தி இந்த கேட்டனேஷனை விளக்கு அப்படின்னா, எஸ், கார்பன் சாட்டிஸ்ஃபைட் ஆல் திஸ் பாயிண்ட்ஸ், therefore it forms more compounds அப்படின்றது. சரி, ஒரு தொகுதியில மேல இருந்து கீழே இறங்கும்போது அந்த கேட்டனேட்டட் ப்ராப்பர்ட்டி குறையுது. யார் செயின் ஆஃப் காம்பவுண்ட்ஸ் ஃபார்ம் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லும் போது இந்த குரூப்ல லாஸ்ட்ல இருக்கிற லெட் ஆன்சரா ஒன்று இருக்கு புக் பேக் கொஸ்டின்ல, மறந்துடாதீங்க. சரி, அடுத்தது இதை இன்னொரு வீடியோவில் நான் தெளிவாக விளக்கிட்டேன், அதனால இங்கே விளக்க வேண்டாம்னு இருக்கேன். புக் பேக் கொஸ்டின் நம்ம ஆரம்பத்திலே வாட் இஸ் அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் சொல்லியிருக்கோம். இங்கே என்னன்னா, நான் ஒரு போஸ்டரா தனியாக கொடுத்துருக்கிறது இங்கே பாயிண்டாக கமா போட்டு ஒரு 5 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். ஈஸியாக கம்பேர் பண்ணி முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். 5 கார்பனுக்கு 5 புறவேற்றுமை வடிவங்கள் உண்டு,
கிராஃபைட், டைமண்ட், புல்லரின், கார்பன் நானோ டியூப்ஸ், கிராஃபின். எல்லாத்துக்கும் ஒரு ஒரு முக்கியமானது ஹைப்ரிடைசேஷன். sp2, sp3, sp2, ஈவன் இதுவும் sp2, இதுவும் sp2. ஸோ இதுவே 1 மார்க் கொஸ்டின், மறந்துடாதீங்க. சரி, அது முடிஞ்சது சார். அடுத்தது ஸ்ட்ரக்சர். ஹெக்ஸகோனல், டெட்ராஹெட்ரல், கேஜ் லைக், அதாவது பக்மினிஸ்டர் ஃபுல்லரின், அப்போ பக்கி பால் ஷேப். கார்பன் நானோ டியூப்ஸ்னா லைக் எ கிராஃபைட் வித் புல்லரின் எண்ட்ஸ், லைக் எ கிராஃபைட் வித் புல்லரின் எண்ட்ஸ். இது என்னன்னா சிங்கிள் பிளேனார் ஷீட் ஆஃப் சிங்கிள் பிளேனார், ஒரு பிளேனார் ஷீட் லைக் ஸ்ட்ரக்சர்ல இருக்கு அப்படின்றது. ஸோ அடுத்த பாயிண்ட்டை கம்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த 2 பாயிண்ட்டும் ரொம்ப முக்கியம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிராஃபைட் வந்து சாஃப்ட்டு, கிராஃபைட் வந்து சாஃப்டாக இருக்கும். யாருக்கும் கம்பேர் பண்ணுறீங்க? டைமண்டையும் கிராஃபைட்டும். இது ஆடு. இது எலக்ட்ரானை கொண்டு இருக்கு, அதாவது 3 சிக்மா பிணைப்பு தான் இதில் உருவாக்கும். இதில் 4 சிக்மா பிணைப்பு. ஸோ டெட்ராஹெட்ரல் ஸ்ட்ரக்சர் இப்படி இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு எண்டுலேருந்து இப்படி தான் இருக்கும். அந்த ஹெக்ஸகோனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்போ 3 சிக்மா, இதில் 4 சிக்மா. இது ஹெக்ஸகோனல், இது டெட்ராகோனல். இதில் ஒரு எலக்ட்ரான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மின்சாரத்தை கடத்தும். இது இன்சுலேட்டர். ஸோ இந்த இவனுக்கு கம்பேரிசன். அப்புறமா இது ஹார்டாக இருக்கிறதுனால எதுக்கு யூஸ் ஆகுது? கட்டிங். கிராஃபைட் சாஃப்டாக இருக்குது, அதனால அது எதுக்கு யூஸ் ஆகுது? லூப்ரிகன். அப்புறம் பாண்ட் லென்த்தை பற்றி சொன்னீங்கன்னா முடியும். இது மட்டுமே கூட ஒரு 5 மார்க் கொஸ்டின்ல கேட்கலாம். சரி, அடுத்தது புல்லரின்ல வந்தீங்கன்னா, புல்லரின் வந்து ஒரு நியூ அலோட்ரோப்பு. ஸோ இதில் எத்தனை கார்பன் இருக்கு, எத்தனை 5 மெம்பர்டு, எத்தனை 6 மெம்பர்டு அப்படின்ற விஷயத்த சொல்லணும். 12 5 மெம்பர்ட், 26 மெம்பர்ட். என்ன ஷேப்பு? பக்கெட் பால். அது தெரிஞ்சால் போதும். அப்புறமா கார்பன் நானோ டியூப் வந்து ஸ்ட்ராங் கண்டக்ட் எலக்ட்ரிசிட்டி. எங்கே யூஸ் ஆகுது? நானோ டெக்னாலஜிலையும் மெடிசன்லையும் யூஸ் ஆகுது. இது தெரிஞ்சால் போதும். ஸோ இது ஒரு 5 மார்க் கொஸ்டினாக கேட்டால் இந்த விஷயங்கள் எழுதினாலே போதும். அடுத்தது வாட் இஸ் பாஸ் ஜீன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ரொம்ப ஈஸியாக எழுதிடலாம். இது ரொம்ப டாக்ஸிக், பாய்சனஸ் கேஸ், நோ டவுட். அங்கே கீழே கொடுத்துருக்காங்க பாரு, இட் இஸ் ஹைலி பாய்சனஸ் யூஸ்ட் இன் சிந்தசிஸ் ஆஃப் ஐசோசைனேட்ஸ் அப்படின்னு இருக்கு. சரி, பாஸ்ஜினுடைய ஃபார்முலா என்னது? COCl2. அது பேர் என்னது? COக்கு கார்பனைல், Cl2க்கு குளோரின். அப்போ கார்பனைல் குளோரைடு இஸ் கால் பாஸ்ஜின். எப்படி தயாரிக்கும்? கார்பன் மோனாக்சைடையும் குளோரினையும் அப்போ கொடுத்தனா COCl2 கிடைச்சிரும். ஸோ இப்போ இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? ஆரம்பத்துலேருந்து வந்துடலாமா? ஆக்ஷன் ஆஃப் ஹீட் ஆன் பொட்டாஷ் ஆலம், யூசஸ் ஆஃப் பொட்டாஷ் ஆலம், கேட்டனேஷன் என்ன, கேட்டனேஷனுக்கு கண்டிஷன் என்ன, அப்புறமா அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் 5 பேர் என்ன. ஸோ அதனுடைய இது ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லும் போது நல்லா பார்த்துங்க. திரும்ப கூட இந்த 1 மார்க்ல ஸ்ட்ரக்சர். இது ஹெக்ஸகோனல், டெட்ராஹெட்ரல், கேஜ் லைக். அப்புறம் இது வந்து கிராஃபைட் லைக் டியூப்ஸ் வித் புல்லரின் எண்ட்ஸ், ஹனிகோம் ஸ்ட்ரக்சர். அப்புறமா ஹைப்ரிடைசேஷன். இது மட்டும்தான் sp3, மற்றதெல்லாம் sp2. இது 2 விஷயம் எழுதுனா கூட 2 கம்பேரிசன்லேயே ஓரளவு சாட்டிஸ்ஃபைட் ஆகிடும். மார்க் 5 ஹெட்டிங் எழுதி 5த்துலேயும் உள்ள பாயிண்ட் என்ன ஸ்ட்ரக்சர். கொஸ்டின் என்ன கேட்க போகிறோம்? எக்ஸ்பிளைன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அலோட்ரோப்ஸ் ஆஃப் கார்பன் அப்படின்னு. மினிமமும் கொடுக்குறோம், மேக்சிமமும் கொடுக்குறோம். மாணவர்கள் படித்து பயன்பெறணுன்றதுக்காக தான். அடுத்தது பாசிட்டிவ். ஓகே, தேங்க்யூ.